பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Hallelujah. Today is 15th April 2026, Wednesday, புதன்கிழமை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம், இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்திட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவதூதன் மரியாள், மகதலேனாள் மரியாள் மற்ற பெண்களுக்கெல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி உயிர் தெழுந்துட்டார்னு. மகதலேனாள் மரியாளுக்கு விசேஷமாக ஆண்டவர் தரிசனமாகிறார். இப்ப இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்ததை காட்டுகிறதை பார்க்க போறோம். அது அதே அதிகாரம் தான், 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Mark chapter 16 verse 12. After that he appeared in other form to two of them as they walked and went into the country. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அல்லேலூயா. அவர்களுக்கு மறுரூபமாய் அப்ப யார் 2 சீஷர்கள் போயிருக்காங்க, பேர் மென்ஷன் பண்ணல. 2 பேர் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் போய் கொண்டிருந்திருக்கிறார். அவங்க கிட்ட அவர் மறுரூபமாயி அவங்களோட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பிரச்சனைனா அருமையானவர்களே, என்ன ஒரு அவநம்பிக்கைனா, இயேசு உயிர் தெழுதலை அவர்கள் நம்பவில்லை, நம்ப முடியவில்லை. அவர் உயிரோடு எழுப்பினதை பார்த்தார்கள், அற்புதங்கள் அடையாளங்களையும் பார்த்தார்கள். ஆனால் அவர் உயிரோடு வந்தார் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பலமுறை அவர் சொல்லி இருக்கிறார், நான் உயிரோடு வருவேன். அவிசுவாசமா அல்லது அவருடைய மரித்த நிலையை பார்த்து இவர் எப்படி உயிரோட வர முடியும்னு நினைச்சாங்களா? The way he died and suffering, died, so they might have this kind of idea. It's impossible to be resurrected. மனிதன் பலவிதமாக சாத்தான் யோசிக்க வைப்பான். அருமையானவர்களே, ஆண்டவர் அவர்களோடு பேசி கொண்டு போறாரு, ஆனால் அவர்கள் அதை நம்ப முடியவில்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 12 பார்த்தோம், 13 பாத்தீங்கன்னா, வசனம் 13 பாத்தீங்கன்னா 16:13 அவர்கள் நம்பினாங்க. அந்த 2 பேரும் இயேசுவோட பேசி இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அவர்கள் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அல்லேலூயா. பெண்கள் போய் சொல்றாங்க, அதையும் அவங்க நம்பல. இப்ப 2 பேர் இயேசு அவங்களோட பேசினது அது பார்த்து போய் சொல்றாங்க, அதையும் சீஷர்கள் நம்பவில்லை என்றால் பலவிதமான சந்தேகங்கள் அவருக்குள் வந்தது. அருமையானவர்களே, அவர் உயிரோடு வந்தா என்ன நடக்கும், என்ன செய்வாரு, நம்ம என்ன செய்ய போறோம், இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் அருமையா வந்திருக்கும் தானே. ஆகவே அருமையானவர்களே, அந்த கேள்விகள், சந்தேகங்கள், எதிர்காலம் குறித்தான கேள்விகள், என்ன செய்யணும், என்ன நடக்க போகுது, எதற்காக, இதெல்லாம் அறியாததுனால அருமையானவர்களே அவர்களுக்குள்ளே ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் இயேசு சந்தித்த பிறகு, பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே அபிஷேகம் பெற்ற பிறகு அவங்களுடைய நிலை மாறிவிட்டது. விசுவாசம், பலன், என்ன செய்ய வேண்டும், என்ன நடத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதெல்லாம் ஆவியானவர் அவர்களே முழுமையாக வழி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. இப்ப ஆகவேதான் அருமையானவர்களே அவர்களுக்குள்ளே ஒரு வெறுமை இருந்ததுனால அவர்கள் நம்ப முடியவில்லை. இன்றைக்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ வெறுமையோடு இருப்பாயானால் வாழ்க்கையில் வருகிற சவால்களை நீ ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது, அவருடைய ஆவியானவர் உன்னோடு இருக்கும் போது உன் வாழ்க்கையில் வருகிற சவால்கள், விசுவாசத்தின் போராட்டத்தில் வருகிற எதிர்நீச்சல், இவைகளெல்லாம் நீ என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு மகிமையாக நிற்க முடியும். Unless, dear brother and sister, if you are in Christ or Christ in you, then only the challenges, when your life comes in challenges and all things with your brother and sister, you can stand for the Lord. You will experience God's presence in your life. Hallelujah. அவர் உன் வாழ்க்கையிலே இருப்பதையும் வழி நடத்துகிறதை நீ காண முடியும். எல்லாராலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நம்புவது கடினமா தானே இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசத்தோடு அவர் உயிரோடு இருக்கிறார், ஆகவே என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அவர் கூட இருந்தா உங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இது உண்மை. அவர் போதுமானவராய் இருப்பாரு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அற்புதம் செய்கிற ஆண்டவர்,
உயிரோடு இருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து உன்னுடைய உயிர்த்தெழுதலை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கையிலே நடப்பதாக. தடைகளை முறியடிங்க. துதி கன மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நீ அனுபவித்திருக்கிறாயா? Take care and God bless.